ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 10th மேக்ஸு யூனிட் 1ஓட யூனிட் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கங்கிறத பார்க்கலாமா? இஃப் த ஆர்டர்ட் பேர் x squared minus 3x, y squared plus 4y and minus 2, 5 ஆர் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்டு எக்ஸ் அண்டு ஒய். என்ன கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டர் பேர் அப்படின்ட்டு 2 பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்களா, 2 பாயிண்ட்டு கொடுத்துட்டாங்க. அது ரெண்டுமே ஈக்குவல் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ ஈக்குவல் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டு ஃபைண்ட் எக்ஸையும் ஒய்யும் கண்டுபிடிப்போமா? இப்போ கிவனில் கொடுத்துருக்கிற 2 பாயிண்ட்டுமே எடுத்து எழுதி ஆர் ஈக்குவலுங்கிறத போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தென் ஈக்குவல் டு செகண்ட் பாயிண்ட்டு போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இவங்களையும் ஃபஸ்ட்டு உள்ளவங்களையும் ஈக்குவல் பண்ணிக்கலாமா? ஸோ எடுத்து நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் உள்ளவங்களையும் இங்கே செகண்டாக யார் இருக்காங்களோ அவங்க 2 பேரையும் எடுத்து ஈக்குவல் பண்ணிக்க போகிறேன். ஈக்குவல் பண்ணி 2 ஈக்குவேஷனாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியாச்சு. இதில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் வேல்யூயும் செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஒய் வேல்யூயும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன? எக்ஸு க்யூபு மைனஸ் 3x ஈக்குவல் டு -2 அப்படிங்கிறது. இப்போ அதே மாதிரி நான் எடுத்து எழுதிட்டு இந்த -2வை லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். ஸோ +2ன்னு மாறிடும். இவங்கள பார்க்குறதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு, அதாவது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்காங்களா, இந்த மாதிரி ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணலாம்? ஃபேக்டரைசேஷன் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? ஃபேக்டரைசேஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? மேலே 2, அதாவது இங்கே கான்ஸ்டன்ட் டேர்மாக மேலே போடுவோம். சென்டரில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் யாரோ அவங்கள கீழே போடுவோமா? போட்டோன்னா -1 -2 2 பேரையும் மல்டிப்ளை பண்ணும் போது 2 கிடைப்பாங்க. 2 பேரையும் ஆட் பண்ணும்போது -3 கிடைப்பாங்க. அதே மாதிரியே செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து போட்டு இந்த 5வை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா -5ஆக வந்துடுவாங்க, ஈக்குவல் டு 0. இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு அதே மாதிரி -5வை மேலே போட்டு கீழே எக்ஸோட ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டு 4ங்கிறவங்கள கீழே போட்டாச்சு. 2 பேருக்குமான வேல்யூ என்னென்னா -1 5. இப்போ 2 பேரையும் மல்டிப்ளை பண்ணோன்னா -5, 2 பேரையும் இவங்கள்லேருந்து இவங்களை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 4ங்கிறது கிடச்சிரும். அப்போ எனக்கு y-1 இங்கே y+5 ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருவாங்க. y ஈக்குவல் டு 1/1, -5. அதே மாதிரி இந்த இடத்துல அப்ளை பண்ணி இங்கே 1/2ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும்னு நினைக்கிறேன்.